இது என்னோடய ரூமு. நேற்று வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. என்னென்னா, என்னோடய வாலெட்டை காணோம். வாலெட்டை வந்து நான் எப்போயுமே வந்து இந்த மேலே இருக்கிற ஸ்லாப்பில் இந்த எம்டி ஸ்பேஸில் தான் எப்போயுமே வைப்பேன். ஒரு 95% வந்து இதை தவிர வேறு எங்கேயும் வைக்க மாட்டேன். அப்படி இல்லைன்னா சோஃபா, கிச்சன் இந்த 3 இடத்த தாண்டி வேறு எங்கேயுமே வைக்க மாட்டேன். அதனால் எனக்கு காலைல வந்து இங்கே வாலெட்டை காணுன்றப்போ ஒரு மாதிரி என்னடா வாலெட்டை காணுமே, ஏன்னா வாலெட்டில் தான் வீட்டு சாவி எல்லாம் வச்சுருக்கேன். ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்கேன். லேட் ஆயிடுச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நேற்று அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் வாலெட்டை நான் இங்கே வைக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, இங்கேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த டைம் வந்து என்னென்னா, இப்படி சேரில் உட்காந்துட்டு இப்படி திரும்ப வந்து இப்படி சேரில் உட்காந்துட்டு கீழே பார்க்குறப்ப இங்கே தானே விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை தள்ளிட்டு பார்க்குறேன். இங்கே ஒரு பெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாக புக்ஸ், என்னோடய புக்ஸு. ஸோ இதை வந்து தள்ளிட்டு இப்படி பார்க்குறேன், அந்த இடத்துல எதுவுமே இல்லை. சரி, வேறு எங்கே போயிருக்கோம், இங்கே தான் விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து சாயந்தரம் அவசரத்தில் ஒன்றுமே பார்க்காம விட்டேன். அடுத்த நாள் காலையில் இங்கே தானே விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியெல்லாம் எடுத்து பார்க்குறேன், காணோம். பெட்டி எடுத்து பார்க்குறேன், காணோம். அப்புறமேட்டு நான் என்ன நினச்சேன், வந்து பெட்டியில் வந்து இந்த மேலே இந்த கேப்புக்குள்ளே, பெட்டியோட கேப்புக்குள்ளே இதுக்குள்ளே விழுந்திருக்குமோ அப்படின்னு நான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற புக்ஸு ஒன்றொன்னா எடுத்துகிட்டு இந்த கேப்பில் எங்கேயாச்சும் உள்ளே போய் விழுந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறேன், காணோம். அப்புறம் எனக்கு வந்து ஞாபகம் இருந்தது, இந்த பெட்டிக்கு சைடில் வந்து இந்த ஒரு சின்ன கேப் இருக்கும். ஒருவேளை இந்த கேப்புக்குள்ளே போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், ஒரு இடத்துலையும் காணோம். ஆனால் டேபிளே பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸி. இந்த டேபிள்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து பிளாக்காக தான் இருக்கும். வாலெட்டும் பிளாக்கு. நானும் பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறேன், ஒரு இடத்துலையும் வந்து காணோம். வாலெட்டே காணோம். எனக்கு பயங்கர ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. எப்படா வாலெட் மாயமாக மறையும் இருக்கிற இடமே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடுறேன். அப்புறமேட்டி வந்து வீடியோ இது பண்ணி ஏஐட்ட காமிச்சு, இதுதான் லொக்கேஷன், இங்கே தான் வச்சுருந்தேன், வாலெட் இங்கேருந்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, அது சும்மா கண்ணாப்புனான்னு இஷ்டத்துக்கு வளருது. இந்த டம்பிள் ட்ராக்கு கீழே பாருங்கள், அங்கே போய் விழுந்துருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பிளாக்காகவே இருக்கா, அதனால் அது எதுவுமே வந்து தெரியவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஸ்பேர் கீயை மட்டும் எடுத்துகிட்டு வாலெட் எடுத்துக்காமல், ஏன்னா எல்லாமே பேமெண்ட்டு எல்லாமே வந்து ஃபோன்லேயே பண்ணிடுறது. அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து சாவி மட்டும்தான் மெயினான வாலெட்டில் டே டு டே யூஸுக்கு தேவை. மற்றது எல்லாமே வந்து வீட்டிலே இருக்கிறது தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஆஃபீஸ்க்கு வந்து சாவி மட்டும், ஸ்பேர் கீயை மட்டும் எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ அப்பப்போ நான் வந்து என்னோடய பேங்க்கையும் லாகின் பண்ணி பார்த்துக்கிறேன். கிரெடிட் கார்டில் வந்து யாராச்சும் ஸ்வைப் பண்ணியிருக்காங்களா. எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஜன்னல் வழியாக வந்து காரிடோர் தான். ஸோ ஜன்னல் வந்து கிளாஸு தான். இதை வந்து லைட்டாக ஸ்லைட் பண்ணால் புஷ் ஆகும். பட் ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்குது. வெளிலேருந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டோட ஃப்ளோரே கொஞ்சம் ஹை தான். அதனால் வெளிலேருந்து யாரும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அது என்னோடய ஒர்ஸ்ட் கேஸு டவுட்டு. அப்படி ஏதாச்சும் நடந்திருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் கிரெடிட் கார்டு யூஸ் ஆகலை, வேறு எந்த இதுவுமே வரல. அதனால் வந்து எனக்கு வீட்டுக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இருக்கிற எல்லாத்தையுமே நான் தேடிட்டேன். இப்போ வந்து எங்கே இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பயங்கர ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் வந்தோடனே, நேற்று ஈவினிங் வந்தோடனே சரி வாலெட் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாலாம் யோசிக்காமல் நான் என்ன பண்ணேன்னா, நான் பாட்டில் என்னோடய வேலையை பார்த்துட்ருந்தேன். சரி வாலெட் இருந்தால் இங்கே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப தான் என்னென்னா, இந்த சேர் இருக்குது பாருங்கள், இந்த சேர் இங்கே இருந்துச்சு. அப்படியே நேராக வந்து என்னென்னா, காலில் சர்ச் பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டேன்னா, அந்த சேரை ஃபுல்லாமே வந்து பின்னாடி இழுத்து போட்டுட்டு நான் அந்த இருக்கிற ஏரியாவே தேடிட்டுருக்கேன். ஏன்னா நான் சேரில் பார்க்குறப்ப சேரில் இல்லை. ஸோ சேரில் இல்லைன்றோன்னே நான் பாட்டில் வந்து மற்ற இடம் எல்லாத்தையும் தேடிட்டுருக்கேன். அப்புறம் ஈவினிங் வந்து இதெல்லாம் சரி வாலெட் காணோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து பார்த்தா, வாலெட் வந்து இந்த சேருக்கு பின்னாடி இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்புக்குள்ளே வாலெட் வந்து
இங்கே வந்து இப்படி உளுந்து கிடக்கு. எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு ரெவலேஷன் மொமெண்ட் மாதிரி இருந்துச்சு. நான் லெட்டிங் கோ அப்படின்ற புக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த லெட்டிங் கோவில் வந்து அவங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டா அந்த லூஸ் பண்ணதோட இம்பேக்ட் என்னவாக இருக்குன்ற பயத்திலே நம்மளால் வந்து ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, தொலைஞ்சு போச்சுன்னா கார்டை அப்ளை பண்ணோம். ஐசிக்கு ஐடி கார்டு இருக்குது, ஐடி கார்டுக்கு ஒரு $100 இது பண்ணோம். அப்புறமேட்டி 2 வாரத்தில் வந்து ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணுறப்ப வந்து இந்தியாவில் வந்து வர்றப்ப ஐசி கேட்பாங்க. ஸோ ஐசி வந்து ஃபிசிக்கல் ஐசி இல்லைன்னா டிஜிட்டல் ஐசியை காமிச்சிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய திங்கி போகுது. ஓகே, தொலைஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் அது வந்து திரும்ப கிடைக்குது. ஒரு விஷயம் வந்து தொலைஞ்சிருமோ அப்படின்னு நம்ம பயப்படுறப்ப அதில் என்ன இருக்குன்றதே நம்மளால் பார்க்க முடியறதில்ல. இதே தான் அந்த லெட்டிங் கோ புக்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்மளால் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பயமாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து அந்த பயத்தை தாண்டி கடந்து போக முடியாது. அந்த பயத்தை நம்ம விட்டால் மட்டுமே தான் அந்த பயத்தை தாண்டி அதுக்கடுத்து என்ன இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த விஷயம் நல்லதாகவே மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். அந்த பயம் வந்து அந்த நல்லதையே நம்மளை கிட்ட போடாமல் அந்த பயம் வந்து நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிரும். ஸோ அதுதான். இதே மாதிரி தான் வந்து நேற்று வந்து ஒரு படம் பார்த்துட்ருந்தேன். என்னென்னா வித் லவ் அப்படின்ட்டு. அந்த வித் லவ் படத்தில் வந்து சொல்லாத ஸ்கூல் லவ்வை வந்து ஒர்க் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க திரும்ப போயிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த வித் லவ் படத்தோட ஸ்டோரி. இப்போ வந்து அந்த வித் லவ் படத்தில் இருந்த ஸ்டோரி மாதிரி தான். என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா, என்ன மாதிரி சொல்கிறதுனா, இப்போ வந்து ரிக்ரெட்ஸ். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து நம்ம பண்ண விஷயம் பண்ணி சக்ஸஸ் ஆனதோ ஃபெயிலியர் ஆனதோ உங்களுக்கு ரொம்பலாம் வந்து மைண்டில் இருக்காது. பட் அதே வந்து பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டில் வந்து எப்பயுமே வந்து ஒரு உறுத்தலாக இருக்கும். ஸோ அந்த உறுத்தலான இருக்க விஷயத்த வந்து நம்ம வந்து லெட் கோ பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு கம்ப்ளீட் க்ளோஷர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பாரமாக இருக்காது. ஏன்னா நம்ம பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் இருக்கிற எல்லா விஷயங்களுமே அது அது என்ன ஆகும்னா நம்மளோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓ, நம்ம இதை பண்ணலைல்ல, இதை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு 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 தாட் வந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இந்த தாட் வந்து நம்மளோட எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட எனர்ஜியை வந்து ரொம்ப ரொம்ப வந்து இது வந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கும். ஆஸ் லாங் அஸ் இந்த நிறைவேறாத ஆக்ஷன் ஐட்டம், பெண்டிங் ஐட்டம் இருக்க நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்த விஷயத்த பண்ணால் நிறைய எனர்ஜி ஆகும், இது கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி நினச்சி பண்ணாமல் நிறைய விஷயம் இருக்கிறது ஆக்சுவலாக வந்து என்னென்னா, அந்த விஷயம் இருக்கிறதே வந்து நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளி விட்டுரும். ஸோ அதுதான் மெயினாக வந்து மைண்டில் எதையும் வச்சுக்காமல் எல்லாத்துக்கும் ஒரு க்ளோஷர் கொடுத்தோம்னா நம்ம வந்து அதை கடந்து அடுத்த விஷயத்துக்கு போகலாம்.